வணக்கம். இது சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மைசூர்ல இருந்து பேசுறேங்க. எனக்கு சில பேர் போன் மூலியமா சில சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அதுல எல்லா சந்தேகத்தையும் ஒரே வீடியோல நான் சொல்ல முடியாது. அதாவது இந்த யோகாசனங்கள், பிசிக்கல் எக்ஸசைசஸ், வாக்கிங், இதுக்கு சம்பந்தப்பட்டு நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுல சில பேர் வாக்கிங் குரூப்ல வாக்கிங் போறது சரியா? குரூப்ல போறப்ப பேசிட்டு போறோம். சில பேர் சொல்றாங்க வாக்கிங் பேசாம போகணும். எது சரின்னு எங்களுக்கு தெரியல. இந்த டவுட்டை கொஞ்சம் எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் உடல் ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கிறதுக்காக வாக்கிங் போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதாவது வாக்கிங் போற டைம் விடிய காத்தால சூரியோதயம் வாரத்துக்கு முன்னாடி, சாயங்காலம் சூரியோதயம் இறங்குற டைம்ல 5:30 மணிக்கு மேல 7 மணிக்குள்ள போனா ரொம்ப நல்லது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், வாக்கிங் குரூப்ல போகக்கூடாது. நிறைய பேர் சொல்றாங்க குரூப்ல போனா 4 பேர் 5 பேர் சேர்ந்து போலாம், பேசிட்டு போனா போறதே தெரியாது, எவ்வளவு தூரம் வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேட்டீங்கன்னா போக கூடாதுன்னு சொல்றீங்க. குரூப்ல வாக்கிங்னு நீங்க என்ன ஒரு எக்ஸசைஸுக்காக கிளம்புறீங்க, அப்ப நீங்க எந்த குரூப்பையும் கூட்டு போக கூடாது. வாக்கிங் போறப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னீங்கன்னா, சாதாரணமா ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து போறோம். சேர்ந்து போறப்ப இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் டாமினேஷன் இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் டாமினேட் பண்ணுவாங்க பேச்சுல. அது யார் வேணாலும் டாமினேட் பண்ணுவோம்னு தப்பில்லை. ஆனா சாதாரணமா மனுஷன் ஒருத்தர்கிட்ட வெளியே பேசுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில தொடக்கத்துல இருந்து வாக்கிங் போற நாள் வரைக்கும், அது நேத்து இருக்கலாம், நேற்றைய முந்தைய நாள் இருக்கலாம், போன வாரம் இருக்கலாம், போன மாசம் இருக்கலாம், போன வருஷம் இருக்கலாம், இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், நடந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு ஆலோசனை நடக்கும். சாதாரணமா யாரு, அதாவது இப்ப நீங்களே உங்க மனசுல இருக்கிறது பாரத்தை இறக்கிக்கணும். நான் இதே வேற வீடியோல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் யார் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் உங்களுடைய கஷ்ட சுகங்களை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சத்தியம், தினமும் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நண்பர்கள்கிட்டயோ வேண்டியப்பட்டவங்ககிட்டயோ டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. உங்களால சார்ட் அவுட் பண்ண முடியாம இருக்கிற காரியங்களை மாத்திரம், விஷயங்களை மாத்திரம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி ஐடியா வாங்கிக்கலாமே தவிர டிசிஷன் உங்களுக்கு தான் இருக்கணும். சரி தப்பு தீர்மானம் நீங்க தான் எடுக்கணுமே தவிர நீங்க வேற ஆளுங்க சொல்றத கண்ணு மூடிட்டு எதையுமே கேட்கக்கூடாது. இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, யார்கிட்டயாவது வாக்கிங் போறப்ப ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க கூட வர்றவங்க நீங்க என்ன கஷ்டத்தை பத்தி சொல்லிருக்கீங்க அதை விட 4 மடங்கு கஷ்டமா இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு, உங்க கஷ்டம் கஷ்டமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஏதாவது ஒரு ஐடியா கேட்டீங்கன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, 4 பேர் 4 விதமா உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. 4 பேர் 4 விதமா சஜஷன் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, யூ ஆர் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட். என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம போயிடும்.
ஆச்சுங்களா? எல்லாருமே நான் சொல்ற டிசிஷன் தான் கரெக்ட், நான் சொல்ற டிசிஷன் தான் கரெக்ட் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விட்டுருவாங்க. காமா இருந்த உங்க மனசை அலைய விட்டுடுவாங்க. உங்களால டெசிஷன் எடுக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, சொல்யூஷன் கொடுக்கணும்னு ஏதாவது மனசுல இருந்து பேசினா பரவாயில்ல, சொல்யூஷன் கொடுக்கற மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. அதாவது என் காலில் புண்ணு வந்தாதாங்க தெரியும் என் காலுக்கு எந்த மாதிரி புண்ணு வந்திருக்கு, என் காலில் புண்ணு வந்தா எனக்கு எப்படி வலிக்குதுங்கிறது எனக்கு தான் தெரியும். சில பேர் வீடை விட்டு ஓடி வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் சன்னியாசி ஆயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எந்த ஐடியாவை நீங்க கேட்பீங்க? டிஸ்கஸ் பண்ணலாம் வாக்கிங் போறப்ப, ஜெனரலா இருக்கிற சப்ஜெக்டை பத்தி பேசலாமே தவிர வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது உங்களுடைய பர்சனலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை யார் கூடவும் பகிர்ந்துக்க கூடாது. நீங்க பகிர்ந்துக்கிற நபர் ஒண்டியா இருக்கணும், உங்களுக்கு ரொம்பவும் நெருக்கமானவரா இருக்கணும், அந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாதவரா இருக்கணும், மனசுக்குள்ள வச்சுக்கிறவரா இருக்கணும், உங்களுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடிய உங்களோட அனுபவம் நிறைந்தவராக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஆளுகிட்ட தான் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். இன்னொன்னு, வாக்கிங் போறப்ப இட் இஸ் ஜஸ்ட் அ மெடிடேஷன். வாக்கிங் இஸ் ஆல்சோ எ மெடிடேஷன். நீங்க விடிய காத்தால எழுந்து நீங்க வெளியே போய் நடக்கிறப்ப ஓசோன் லேயர் வருது இல்லையா, அதை நீங்க இந்த மூக்கு வழியா இழுக்கிறப்ப பிராணசக்தி எக்கச்சக்கமா உடம்புல சேர்ந்துட்டு இருக்கும். நீங்க பேசுனீங்கன்னா அந்த பிராணசக்தி வெளியேறிடும். நீங்க என்ன பிராணசக்தி எடுத்துக்கிறீங்க, அந்த பிராணசக்தி நீங்க பேசிக்கிட்டே போறப்ப எல்லாமே போயிடும், உபயோகமே இல்லை, நீங்க நடந்து உபயோகம் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, உங்க மனசு காமா ஆகிறதுக்கு நீங்க நடந்து போறப்ப நீங்களே செல்ஃப் அனலைசேஷன், கான்டம்ப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க இதுல மெடிடேஷன்ல. செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப நல்லது. ஒண்டியா போறப்ப நீங்க வாயில இருந்து பேச போறதில்லை, ஜோரா கூப்பிட போறதில்லை, தனிமையா நடந்து போறப்ப நேத்து நான் காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் ராத்திரி வரைக்கும் படுக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணேன், நான் பண்ணதுல யார் யாருக்கு மனதுக்கு வருத்தமா இருக்கு, இல்ல யாராவது உங்களுக்கு வருத்தம் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த விதமான வருத்தம் கொடுத்துருக்காங்க, வருத்தத்துக்கு என்ன காரணம், இது நீங்க அதாவது தியானத்துல போய் அனலைஸ் பண்ண வேண்டியதை நீங்க மௌனமா வாக்கிங் போறப்ப நீங்களே இதை செல்ஃப் அனலைஸ் பண்ணீங்கன்னா யூ ஃபைண்ட் அ சொல்யூஷன். வாக்கிங் போயிட்டு திரும்பி வர்றப்ப உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். நீங்க ஒண்டியா போனீங்கன்னா உங்களுக்கு புத்தி இருக்குதுங்க, புத்தி கொடுத்துருக்காங்க, கண்டவங்க பேச்ச கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க, நீங்க வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கு, நிறைய அடி வாங்கியிருக்கீங்க வாழ்க்கையில, அவங்க இவங்களை கேட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத விட வாக்கிங் போறப்ப செல்ஃப் அனலைசேஷன் டெக்னிக்கை நீங்க அப்ளை பண்ணி நீங்களாவே அனலைஸ் பண்ணி நீங்களாவே ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா அந்த தீர்மானம் பக்காவா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க எடுக்கிற தீர்மானம் யாருக்குமே தொந்தரவாகாது. இதே மூணாவது நபர் கொடுக்கக்கூடிய தீர்மானம் சில பேருக்கு ஆகும், சில பேருக்கு ஆகாது. புரியுதுங்களா? ஏன் வாக்கிங் போறப்ப குரூப்ல போகக்கூடாதுன்னா இதுதான் ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொன்னு என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, குரூப்ல போக ஒன்னாவது நம்பர் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிறார், ரெண்டாவது நபர் மீடியமா நடக்கிறார், மூணாவது நபர் நிதானமா நடக்கிறார், நாலாவது நபர் நீங்க. உங்களுக்கு இந்த 3 பேருமே வேணும். அந்த 3 பேர்கிட்ட பேசினா இல்ல அந்த 3 பேர் பேசுறத நீங்க கேட்கணும். உங்களுடைய நடக்கும் ஸ்பீடு எந்த முறையில இருக்கும்? ஒரே ஸ்பீட்ல போனோம் நடக்கிறப்ப, காத்துல நடக்கிறீங்க இல்லையா, ஒரே மாதிரி ஸ்பீட்ல போகணும். ரொம்ப நிதானமா நடந்து போறீங்கன்னா தப்பில்லை, ஆனா ரொம்ப தூரம் நடக்கணும். நிதானமா நடக்கிறதுனா ரொம்ப தூரம் நடந்து போகணும். மணிக்கணக்கு வச்சுக்க கூடாது, கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கணும். நீங்க நிதானமா 1 மணி நேரம் நடக்கிறது 1.5 கிலோமீட்டர்னா உபயோகம் இல்லை. நிதானமா 1 மணி நேரம் நடக்கிறாங்க, ஆனா 1.5 கிலோமீட்டர் தான் நடக்க முடியுது, உபயோகம் இல்லை. ஏன்னா நீங்க கூட வர்றவங்க எல்லாம் பேசிட்டு வர்றாங்க, நிதானமா நடந்து வர்றாங்க. உங்களுக்கு நிறைய நடக்கணும்னு இருந்தா கூட உங்களால நடக்க முடியல, ஏன்னா உங்க கம்பெனி சரியில்லை. பாருங்க எவ்வளவு மைனஸஸ் இருக்கு பாருங்க குரூப்ல போறதுனால. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல உட்காந்துருவாங்க. வாக்கிங் எல்லாம் கண்டினியூஸா நடக்கணும். கண்டினியூஸா நடந்து போய் ஒரு 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் கண்டினியூஸா நடந்த பின்னாடி தான் எங்கேயாவது உட்காரணும்.
அது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க நடக்கிறது 1/2 மணி நேரம், உட்காரது 1 மணி நேரம், ஊர் அரட்டெல்லாம் பேசுவாங்க உட்காந்துக்கிட்டு. நீங்க காத்தால நடந்துகிட்டு போறது ஒரு உடற்பயிற்சி ஆகட்டும்னு நினைக்கிறீங்க. நீங்க சும்மா போய் அரட்டை அடிச்சீங்கன்னா குரூப்ல போகக்கூடாதுங்க, போகக்கூடாது. குரூப்ல போனா நஷ்டத்தை விட லாபம் குறைவு, நஷ்டம் தான் அதிகம். உங்களுடைய மனசு சிந்தனை நல்ல முறையில பாசிட்டிவா சிந்திக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சு போயிடும். ஏன்னா மனுஷனுடைய தலையில நிறைய பேருக்கு நிறைய 99.9% நெகட்டிவ்ஸ் தான் இருக்கு. நம்ம வாயில இருந்து வர்ற பேச்செல்லாம் நெகட்டிவ். ஏன்னா இங்க ஸ்டோர் ஆயிருக்கிறதெல்லாம் நெகட்டிவ். நீங்க யார் கூட பேசினாலும் நெகட்டிவ் தான் பேசுவாங்க. உங்க மனசு பரிசுத்தமா இருந்தா கூட உங்க கூட வர்றவங்க நெகட்டிவா பேசுறது பேச்சை கேட்டு உங்க மனசு அலப்பாஞ்சிடும். வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா மனசு ரொம்ப அமைதியா இருக்கணும். ஆனா கூட வர்றவங்க பேசுற பேச்சுனால உங்க தலை கெட்டு போயிடும். வாக்கிங் போறது நல்லது, ஆனா ஒண்டியா தான் போகணும். ஒண்டியா போனா மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க முடியறதில்ல அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்ததுன்னா பைத்தியக்கார மாதிரி நீங்களே உள்ள பேசிக்கிட்டு போகலாம். நீங்களே மனசுக்குள்ள பேசிக்கிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்களே ஒரு தீர்மானம் எடுக்கலாம் உங்க அனுபவத்துல. கண்டிப்பா நாளைக்கு புது முறையில நான் சொன்ன முறையில ஒண்டியா போய் உங்களுடைய ப்ராப்ளம் நீங்களே சார்ட் அவுட் பண்ணி நீங்களே பேசி நீங்களே சொந்தமா ஒரு முடிவு எடுங்க. அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ.